நண்பர்களே, இப்போ நாங்கள் தற்கொலை லைஃப் படத்துக்கு வந்திருக்கோம். டக் லைஃப் படத்துக்கு வந்திருக்கிறோம். படம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக புக்கிங் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ணதுக்கப்புறமா ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தானாக்கா யூடியூப் சேனல் எல்லாம் இந்த படத்தை கழுவி ஊற்றிட்டாங்க. நாங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாமல் வேறு வழி இல்லாமல் இந்த படத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த படம் ஓடிட்டுருக்கு. வாங்க உள்ளே போய் நாம் என்ன நிலைமைக்கு ஆளவாங்கிறத உங்களுக்கு லைவாக சம்பந்தம் டயலாக் சம்பந்தம் இல்லாத இடத்துல பாட்டுன்னு சொல்லி எப்பா மெண்டலாக்கி விட்டாங்க. நீரத்துல எப்பா வாங்க முடியல. நம்மளோட கெட்டப் ஏற்கனவே இந்தியன் படத்துல இதே மாதிரி தான் தாத்தா கெட்டப் போட்டு நோண்டு எடுத்தாங்க. அப்பவும் நம்ம தலைமை திருந்துற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஒரு போதி தர்மன் கெட்டப்ப போட்டு தேட்டரே சிரிசிரின்னு சிரிக்குது. நாங்க தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தா எல்லா சீட்டுமே ஃபுல்லா இருந்துச்சு. தியேட்டருக்கு வந்து நாங்க பாக்குறோம் பாதி சீட்டு காலியா கிடக்கு. காசு போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நிறைய தியேட்டர் பக்கமே வராம வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. நாங்க தான் சரி பசங்களோட தியேட்டருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்திருக்கோம். இப்படி ஒரு மணிரத்னம் படத்தை எங்க வாழ்க்கையில் நாங்க பாக்கலடா சாமி. ஹே கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக் லைஃப் படத்தோட ரோஸ்ட் வீடியோ தான். கட்டிங் சேவிங் பண்றதுக்கு ஒரு 10-20 நாள் தள்ளி போயிடுச்சு. பாருங்க, என்னோட கெட்டப்பே தக் லைஃப் படத்தை இன்டர்வியூக்கு அப்புறம் வர தாத்தா கமல் மாதிரி ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்டா போய் கட்டிங் சேவிங் பண்ணணும். தக் லைஃப்னு மணிரத்னமும் கமலும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீசர் விட்டாங்க பாத்தீங்களா. அதுல கமலோட கெட்டப் தக் லைஃப் அப்படிங்கிற அந்த டைட்டில் டிசைன் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எப்பா 37 வருஷங்களுக்கு அப்புறமா மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டும் கமலுங்கிற ஒரு லெஜெண்டும் சேர போறாங்க. 37 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பவே அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிளாசிக்கல் மூவி நாயகன் அப்படின்னு ஒரு முத்திரை பதிச்சிருந்தாங்கனாக்கா, இப்ப 37 வருஷமா சினிமாவில மணி சார் எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. கமல்ங்கிற ஒரு லெஜெண்ட் சினிமாவில் எவ்வளவு அனுபவ முதிர்ச்சியோட பழுத்த பழமா இருக்காரு. இந்த காலகட்டத்தில் இந்த 2 லெஜெண்டும் மறுபடியும் சேரும்போது எப்படி ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருந்தோம். நான் கூட பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டா போய் கோயம்புத்தூர்ல ப்ரூக் ஃபீல்ட்ல நாம டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம். இந்த படம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிக்கெட்டா புக் பண்ணிட்டோம். படம் பார்த்தா 3வது நாள் செகண்ட் ஷோக்கு தான் டிக்கெட் கிடைச்சது. அதுவும் 7 மணி காட்சிக்கெல்லாம் பார்த்தா எல்லா சீட்டுமே ஃபுல்லா இருக்கு. கடைசியில 11 மணி காட்சிக்கு தான் நமக்கு டிக்கெட் கிடைச்சது. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் கிடைச்சதுன்னு சொல்லி தியேட்டர்ல சென்டர் ஏதாவது போட்டு உட்காந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல ஆல்பம் ஹிட்னு எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கு. ஒருவேளை படம் கிடையா இருந்தாலும் ரஹ்மானோட பாடல்கள் எல்லாமே அந்த பிக் ஸ்கிரீன்ல அந்த சவுண்ட் எஃபெக்டோட உட்காந்து கேட்டுட்டு வர்றதுக்கே நம்ம காசு கொடுக்கறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டோம். படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் வந்து பேசுறதை கேட்கும்போது எப்பாடி என்னடா இது. அன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியாவில் இந்த படத்தை போட்டு யூடியூபர்ஸ் ஓட்டு நோண்டு எடுத்ததுல ஆஹா படம் போச்சேங்கிற மாதிரி பணம் போச்சேங்கிற மாதிரி ரொம்பவே ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அதுல வேற நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு என்ன படம் ரிசல்ட் இப்படி சொல்றாங்க, போகணுமா, டிக்கெட்டை விற்க முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு ஆளாளுக்கு விட்ட போறாங்க. ஆஹா, இவங்களை நம்பி நம்ம கை காசை போட்டு டிக்கெட் எடுத்து கடைசியில் இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்ட மாதிரி ஆயிப்போச்சுன்னு நமக்கே பீதி ஆயிப்போச்சு. நம்ம மணிசார் கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சுங்கிறது நமக்கு இந்த கடவுள் ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்லயே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த காற்று இடைவெளிங்கிற மாதிரி கடியான படங்கள் எல்லாம் வரும்போதே நம்ம மணிசார் கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு, குடோன் காலி ஆகி போச்சு. இருந்தாலும் இவரு சரக்கே இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டானாக்கா, ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஃபேன்சியான ஸ்டிக்கரை ஒட்டி எல்லா படங்களையுமே எப்படியோ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரஹ்மான் மட்டும் மணிசார் படங்களுக்கு மியூசிக் பண்றதை நிறுத்திட்டாருனாக்கா இந்நேரம் மணிசார் டிவி சீரியல்ல தாத்தா கேரக்டர்கள் ஏதாச்சும் கௌரவமா நடிச்சிருப்பாரு. இந்த புதுசா அறிமுகமாகக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தே ஆகணும், இல்லைனாக்கா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம். அதனால படம் கடியா இருந்தாலும் பரவாயில்ல, நொட்டையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது முத்திரையான சில படங்களை கொடுப்பாங்க. இது வந்து புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து கட்டாயமா இருக்கும், அவங்களுக்கு தப்பு இல்லை. ஆனா மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சம்பாதிக்காத பேரா புகழா பணமா இவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தே ஆகணும்னு என்ன கட்டாயம்? அதனாலதான் மணிசாரோட படங்களை எல்லாம் தியேட்டர்ல பார்க்கணுங்கிற ஃபீலிங் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை மக்களுக்கு கிடையவே கிடையாது.
90s மக்கள் தான் மணிரத்னத்தை இன்னும் அவர் ஒரு பெரிய லெஜெண்டரி நினைச்சு மனசுக்குள்ள உயர்வான இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க கூட இப்ப தியேட்டருக்கெல்லாம் வந்து படம் பார்க்கறது இல்ல. அவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் ஸ்கூல் திறந்த நேரத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாம ஆட்டோக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறானே, அவன் வேற ஃபர்ஸ்ட் மாசம் அட்வான்ஸ் வேற கேட்பானேன்னு புலம்பல்ல இருக்காங்க. இந்த மாதிரியான தலைமுறையில் இருக்கவங்க தான் மணிரத்னத்தை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறவங்க. அவங்க இப்ப தியேட்டர் பக்கம் வர்றதில்ல மணி சார். இப்ப சோசியல் மீடியாவில் 2K கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ட்ரெண்டிங்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, எந்த மாதிரி பேசிக்கிறாங்க, அவங்க லாங்குவேஜ் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரியான படங்களை எடுத்தா மட்டும்தான் தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பாங்க. போட்ட காசு எடுக்க முடியும் மணி சார். டிக்கெட்டை கேன்சல் பண்ணானாக்கா காசு போகும், தியேட்டர்ல போய் உட்கார்ந்தானாக்கா நேரம் வேஸ்ட் ஆகும். என்ன பண்றது? சரி, பசங்க எல்லாம் குரூப்பா தியேட்டர்ல போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு, படம் மொக்கைன்னு தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்ல, வாங்க கொடுத்த காசுக்கு போய் ஏதாச்சும் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஸ்பூஃப் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல, அதாவது ஒரு லொல்லு சபா படத்தை எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரியான மைண்ட் செட்ல தான் போய் உட்காந்து ஃப்ரெண்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். படத்துல ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அப்படியே டிஏஜிங் பண்ணி கமலை பழைய நாயகன் படத்தோட கெட்டப்ல காட்டுறாங்க. அந்த இடமெல்லாம் பாக்குறதுக்கு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. வாவ், செம்மையா இருக்கு. அதை கலர்ல பண்ணியிருந்தாங்கனாக்கா லைட்டா அந்த கச்சா முச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வேற வழி இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணியிருந்தாங்க. அதுவும் கூட பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங்ல 2 கேங்ஸ்டருக்கு நடையில இருக்கக்கூடிய ஒரு சண்டையில ஒரு கலைபுரத்துல சிம்புவோட அப்பாவை கொன்றுவாங்க. சிம்புவோட அப்பா செத்தோன்னு ஐயோ அந்த பையன் அண்ணாதை ஆயிட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக சிம்புவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு நம்ம கமல். சிம்புவுக்கு ஏற்கனவே ஒரு தங்கச்சி இருப்பாங்க. என் தங்கச்சியை காணோம்னு சொல்லி அவர் புலம்பிட்டு இருக்கும்போது தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி கமல் சிம்புவை தன்னோடய வச்சுக்குவாரு. கடைசியில சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்பா இறந்துட்டாரா, சரி அவருக்கு காரியமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போய் அங்க கலைபுரம் நடந்த இடத்துல போய் இங்க ஒரு சின்ன பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, யாராச்சும் பாத்தீங்களா, எங்க போச்சு, யார் கூட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு 2 நாள் ரிஸ்க் எடுத்திருந்தாலே சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம கமல்ஜி எப்ப தெரியுமா போவாரு, ஒரு 10-15 வருஷங்களுக்கு அப்புறமா அந்த புள்ள நல்லா வளர்ந்த வயசுக்கு வந்து பெரிய வாலிப வயசானதுக்கு அப்புறமா எங்கேயாச்சும் கிளப் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும், இந்த மாதிரி பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அங்க எல்லாம் நம்ம கமல்ஜி தேட போகிற பேர்ல போய் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போட்டோ எடுத்து இதானே நீ தானே, இது உங்க அப்பா தானே, இது உங்க அண்ணன் தானே, நீ சந்திரா தானே சொல்லிட்டு வேற மாதிரி இருக்கக்கூடிய வேற தொழில இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. என்னாஜி சந்திராங்கிற பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? இதெல்லாம் என்ன லாஜிக்கு, என்ன ஸ்கிரீன் பிளேன்னு ஒண்ணுமே புரியல. நாயகன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சின்னதா ஒரு ஒற்றுமை இருக்குன்னு தோணுது. அதாவது நாயகன் படத்துல ஒரு வேற மாதிரியான வீட்டுல போய்தான் கமல் பார்க்க போய் சரண்யாவை கல்யாணம் கழிச்சு கூட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா திரிசாவை வேற மாதிரியான ஒரு இடத்துல தான் போய் மீட் பண்ணிட்டு அவங்கள அங்கிருந்து மீட் எடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. நாயகன் படத்துல அவங்களுடைய மனைவியா வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல நம்ம கமல் தாத்தாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவர் குடும்ப குட்டியோட தான் இருக்காரு. ஆனாலும் சும்மா இருக்காம பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய திரிசாவை போய் அவங்க வேற ஒருத்தர் தேடி போறாரு. அவங்க நீ தேடி வந்தவங்களா இருந்தா மட்டும்தான் இங்க நீ காப்பாத்துவியா, இந்த இந்திராணியா இருந்தா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்டனையும் நம்ம கமல் தாத்தா ஆஹா திரிசா வேற ஜம்முன்னு கும்முன்னு இருக்காங்களே, சரி இவங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு தனியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா செட்டில் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னால இந்த சம்பவம் நம்ம சிம்புவுக்கு தெரிஞ்ச உடனே அவர் மற்ற கேங்ஸ்டர்ல பெரிய பெரிய லீடர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சண்டை போட்டுருப்பாரு. நம்ம கமல் சார் சக்திவேல் சார் என்னை ஏமாத்திட்டாரு, ஏன்னா சந்திராவை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல தான் அவர் அங்க போயிருக்காரு. அங்க போய் சந்திராவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி மட்டும் இந்திராவை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா சந்திராவை கூட்டிட்டு வந்து எங்கடத்தான விட்டுருப்பாரு. அப்ப இந்திராவே எங்கடத்தான் வரணுங்கிறாரு. அடே என்னடா இது, என்ன லாஜிக் இது, என்ன பேசுறானுங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏன் சந்திரா இவன் தங்கச்சி, சந்திராவை தேடி கமல் போனாரு, சந்திரா கிடைக்கல, சரி ஒரு இந்திரா கிடைச்சது, ஜம்முன்னு இருக்குது கும்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கமல் கூட்டிட்டு போய் தனியா வச்சிருக்காரு. சிம்பு சீரியஸா என்ன பேசிட்டு பா தெரியுமா, சந்திராங்கிற பேர்ல தானே உடனே தேட போனாரு, அப்போ சந்திரா கிடைக்காதனால இந்திரா கிடைச்சது, அப்ப இந்திராவும் எனக்கு தான் சொந்தம்ங்கிறாரு. அதனால கன்னை தலைக்கு மேல வச்சுட்டு இந்திரா கூட ஜல்சா பண்றதுக்கு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசுன ஏண்டா தங்கச்சி வர வேண்டிய இடத்துல வேற ஒரு பெண் வந்திருக்கான்னு சொன்னா பரவாயில்ல உடனே நான் தங்கச்சியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கமல் சார் வேற அவங்களை வச்சிருக்காரு. கமலை நாம வேற அப்பாவா அண்ணனா பாக்குறோம்னு சொன்னானாக்கா, அண்ணனாவே பார்த்து தொலை அப்படின்னு சொன்னானாக்கா, கமல் சாரோட கீப்பு உனக்கு யாரா, கமல் உனக்கு மச்சான் தாண்டா. நீ என்னடா பார்த்தானாக்கா கமல் சாரோட கெட்டப்ல வந்து அதே இடத்த நீ பிடிக்கலாம் பாக்குற. கமல் நேபாளத்துல போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு இனிமேல் நான் தான் ரங்கராஜ சக்திவேல் அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக் பேசிட்டு அடுத்த கேங்ல வந்து பெரிய வேலையை பார்க்க போறாருன்னு பார்த்தானாக்கா நேரா திரிசா வீட்டுக்குள்ள வந்துட்டு இனிமேல் நான் தான் ரங்கராஜ சக்திவேல், அவர் பண்ண வேலைகளை உங்கள்கிட்ட இனிமேல் நான் தான் பண்ண போறேங்கிறாரு. சரி கேங்ஸ்டருக்கு உண்டான கெத்தையே கெடுத்துட்டீங்களடா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கேங்ஸ்டர் சொல்லுவாங்க, பயங்கரமான டீலிங் பேசுவாங்க. அவங்க கூட நம்ம ஒரு பிசினஸ் டீல் முடிச்சிருக்கோம், 30% கேட்கறான், இவன் 40% கேட்கறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு கேங்ஸ்டரா இந்த படத்துல என்ன செய்யறானுங்கிறது ஒரு சீனு கூட காட்ட மாட்டாங்க.
அப்படி என்னதான்டா கேங்ஸ்டர் பண்ணீங்க? ஏதாச்சும் பயங்கரமான ஒரு டீலிங்கை முடிச்சு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய நமக்கு வாவ் செம ட்விஸ்ட், எதிர்பார்க்கவே இல்லையா, பயங்கரமான கேங்ஸ்டர்டா இவங்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் வச்சிருந்தாலும் கூட ஓகே, இந்த மாதிரி பல சம்பவங்களை எல்லாம் நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க போட்டு, உண்மையாவே இவங்க கேங்ஸ்டர் தான்டா, இந்த கேங்ஸ்டரோட ஹெட் போஸ்ட்டுக்கு வரத்தை எல்லாம் சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லி நாமளாச்சும் எதுவும் நினைச்சுக்கலாம். ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டாங்க, சும்மானதுக்கு அப்பப்போ 2 பேத்துக்கு சுடுவான், 2 பேர்த்து அவன் சுடுவான், அவ்வளவுதான். கடைசியில் பார்த்தானாக்கா பயங்கரமா டீலிங் முடிச்சுங்கிறானுங்க. இப்போ நம்ம மனிஷா படங்களுக்கு மட்டும் நம்ம பெரிய பாய் ரஹ்மான் சார் பார்த்தானாக்கா லட்டா முத்து முத்தா பாட்டை போட்டு கொடுத்துறாரு. ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் படத்துல எப்படி கன்றாவியாக்கி கொத்துக்கைமா பண்ணணுங்கிறதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம மணி. ஏன் மணி சார் இப்படி நாங்க ஆடியோல கேட்டு ரசிச்ச அந்த பாடல்கள் எல்லாமே தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பிரம்மாண்டமான ஒரு சவுண்ட் செட்டிங்ல வந்து பார்க்கணும்னு ஆர்வமா தான் ரஹ்மான் சார் ஃபேன்கள் தான் உங்க படங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்காங்க. ரஹ்மானோட ஃபேன்ஸ் தான் உங்க படங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி, திருப்திப்படுத்துற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்குற பாடல்கள் எல்லாம் நீங்க படத்துல கரெக்டா ஸ்கிரீனிங் பண்ணாலே போதும், படம் ஓப்பனிங் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு எடுத்து நாசமாக்குறீங்கன்னு தெரியல. முத்தமலைன்னு இந்த படத்துல தீ பாடினது பெஸ்டா இல்ல சின்மயி பாடினது பெஸ்டான்னு சோசியல் மீடியால ஒரு பெரிய வாரே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கு. ஏதாவது ஒரு வெர்ஷன் இருந்தாலும் ஆஹா, தியேட்டர்ல அந்த பாடல் வரக்கூடிய அந்த 4 நிமிஷத்துக்காச்சும் நம்ம கொடுக்குற டிக்கெட்டோட காசு ஒர்த்தாகண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா போயிருந்தானக்கா அந்த பாட்டே படத்துல இல்ல. படத்துல எதுக்கு வருது பாட்டு, ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பால் டப்பா பாடின அந்த பாட்டு நம்ம ரேப்பர் சாங் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாட்டு கூட கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை சிம்பு பண்ற ஒரு ஃபைட் சீன்ஸ்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா அந்த பாட்டையே போட்டு விட்டீங்க. அந்த பாட்டுல அந்த கேர் சேசிங்கு அப்படி இப்படின்னு கன் சூட் சவுண்ட் எல்லாம் கேட்டு அந்த பாட்டையும் ரசிக்க முடியாம போயிருச்சு. சிங்குச்சா பாட்டு கடையிலே டைலாக்கு, இந்த உயிரை படத்துல பூங்காற்றிலே உன் சுவாசத்தை அந்த பாட்டு வந்தப்போ ஆஹா செமையா இருக்கும், இந்த பாட்டு படத்துல எப்படா வரும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல நாங்க உட்காந்து ஆர்வமா பார்த்துட்டு இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டை நீங்க ஆடியோ கேசட்ல ஷாருக் கான் ஒரு பாட்டை போட்டுட்டு பிளே பண்ணிக்கிட்டும் ஆஃப் பண்ணிக்கிட்டும் பிளே பண்ணிக்கிட்டும் ஆஃப் பண்ணிக்கிட்டும் அந்த பாட்டை அப்படியே வெட்டி கொத்து கைமா போட்டுருந்தீங்க பாத்தீங்களா. அன்னையிலிருந்தே உங்க மேல சரியான கடுப்பு. ரஹ்மானோட்ட பாட்டை வாங்கிட்டு ஏன் இப்படி இவர் கேவலப்படுத்திட்டு இருக்காருன்னு. இதுக்கு சங்கர் எவ்வளவு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த பாடல்களுக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணி பயங்கரமா ஸ்கிரீனிங் பண்ணி வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அதுல கண்ணுலயே ஒத்திக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாட்டை எல்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டாரு. முத்தமலை பாட்டு அநேகமா எங்க வந்திருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னாக்கா, நம்ம கமலை நேபாளத்துக்கு அந்த கேதரிநாத் போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பாதாளத்தில் தள்ளி கொல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கமல் அங்கிருந்து 2 வருஷமா காணாம போயிடுவாரு. அந்த சிச்சுவேஷன்ல என்னடா நம்மள பார்ல இருந்து காப்பாத்திட்டு வந்து நமக்கு சேஃப்டியா வச்சுக்கிட்ட நம்ம கமலை ஆளைய காணாமே சொல்லிட்டு 2 வருஷமா திரிஷா ரொம்பவே ஃபீலிங் ஆகி உருகி காதலனை காணாம ஏங்கக்கூடிய ஒரு ஏக்க பாடலா தான் அந்த முத்தமலை பாட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல திரிஷா கூட வரக்கூடிய 1-2 சீன்லயே நம்ம தலைவர் கமல் திரிஷாவை படாத பாடுபடுத்தியிருப்பாரு. இதுல வேற திரிஷா வந்து தலைவனை காணாம ஏங்கக்கூடிய அந்த காதல் மையல் கொண்ட அந்த பாடலை 4 நிமிஷத்துக்கு நம்ம ஷூட் பண்ணானாக்கா நம்ம தலைவர் திரிஷாவை புரட்டி எடுத்துருவாரு. ஐயோ அப்படி ஒரு பாட்டே படத்துல வேண்டாம்னு சொல்லிட்டான். மணிரத்னம் பயந்து அந்த பாட்டையே கேன்சல் பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். படத்துல பாருங்க எங்க வரக்கூடிய சிம்புவும் திரிஷா மேலதான் ஒரு மாதிரி கண்ணு வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு பார்த்தா திரிஷா கூட சின்னதா ஒரு ரொமான்ஸ் சீன் கூட இருக்காது. ஆனா நம்ம கமல் தாத்தாவுக்கு எக்கச்சக்கமான ரொமான்ஸ் சீனை வச்சு வேற லெவல் பண்ணிட்டாரு போங்க. மனைவியா வரக்கூடிய அபிராமி, அவர் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அபிராமியை பிரிய முடியாம அப்படி கொஞ்சிட்டு இருப்பாரு. நான் உள்ள போயிட்டேன்னு பயப்படாத, அப்படி இப்படின்னு லிப்லாக் கிஸ் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நான் உனக்கு வட்டிக்கு முதல்ல கொடுக்குறேன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு மனைவி மேல பயங்கர பாண்டிங் இருக்கிற மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு நம்ம கமல் தாத்தா ஜெயிலுக்கு போவாரு. அப்புறமா ஜெயிலுக்கு போயிட்டு அப்படி இப்படி ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுவாரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா சிம்பு கிட்டன்னு சொல்லுவார் தெரியுமா, உண்மையாலுமே ஒரு மனைவி மேல அன்பு மிகுந்த ஒரு கணவனா இருந்தேன்னு சொல்லுவாங்க. டேய் என் ஜீவா எப்படி இருக்கா, அவளை போய் நான் உடனே பார்க்கும், வண்டியை சீக்கிரமா வீட்டுக்கு விடுறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கமல் தாத்தா என்ன சொல்லுவார் தெரியுமா, டேய் நான் வெளியே வந்து விஷயத்தை ஜீவா கிட்ட சொல்லாதறான், வண்டியை நேரா நம்ம திரிஷா வீட்டுக்கு விடுறான்னு சொல்லிட்டு 3 நாள் தலைவர் அங்க போய் சும்மா ஊரை போட்டு என்ன எழவியாது. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இன்டர்வல் வரைக்கும் விடுங்க, எப்படியோ அப்படியே பொறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா நேபாளத்துல மறைவா வாழ்ந்து பல குங்ஃபு கலைகளை கத்துக்கிட்டு திரும்பவும் ஊருக்குள்ள வருவாரு நம்ம கமல். வந்து என்னை அங்க வச்சு எவன்டா கொல்ல பார்த்தான், அவனுக்கு எல்லாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ங்கிற மாதிரி வருவாரு. வரும்போது பார்த்தா அவர் கெட்டப்ப பார்த்தா தான் பேட்டே விழுந்து சிரிக்குது. அதாவது இந்தியன் தாத்தா படத்துல 2வது கெட்டப்ல வருவாரு பாத்தீங்களா, தாத்தா கெட்டப்ல இந்த திருவள்ளுவர் குளிச்சு முடிச்சு தலைய முடியாயிரத்துக்காக வேண்டி திறந்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கெட்டப். போதி தர்மனுக்கு வந்து கொஞ்சம் மாடர்னா மேக்கப் போட்டு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கெட்டப். போதி தர்மனுக்கு இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது டாக்டர்கள் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், அதே கெட்டப் தான் இந்த படத்துல நம்ம கமல் தாத்தாவுக்கு
இந்தியன் 2 படத்துல கமல் தாத்தா அப்படியே லாங் ஹேர் வச்சுட்டு ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெள்ள முடியோட ஒரு கெட்டப்ல வருவாரு. அதைத்தான் சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்துனாங்க. அந்த வயசுல பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபு கராத்தேவெல்லாம் போட்டுட்டு வருவாரு. அந்த மாதிரி இதே படத்துலயும் நேபாளத்துல மறைவா இருந்து நிறைய குங்ஃபு கராத்தேவெல்லாம் கத்துக்கிட்டு வந்து வர்றாராமா. ஏற்கனவே இந்தியன் 2 படத்துல இந்த மாதிரியான ஒரு கெட்டப், இந்த மாதிரியான ஒரு குங்ஃபு ஃபைட் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒத்த சக்கர வண்டியில அப்படி ஊரையே சுத்திக்கிட்டு இது எல்லாம் பார்த்து தானே சோசியல் மீடியாவில் உங்களை கழுவி ஊத்துனாங்க. அதனால தான் அந்த படம் அவ்வளவு பெரிய பிளாப் ஆச்சு. அதை பார்த்துட்டும் திருந்தாம மறுபடியும் அதையே ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு கெட்டப்ல அதே மாதிரி குங்ஃபு ஃபைட் எல்லாம் வந்துட்டு என்ன ஜி நீங்க. ஆனா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், படத்துல கேமரா ஒர்க்கும் அற்புதமா இருக்கு. அதை விட சூப்பர் அன்பரிவோட ஃபைட் சீக்வன்ஸ், பாக்குறதுக்கு போர் அடிக்கல, செம ஃபைட் சீக்வன்ஸ். சிம்புவுக்கும் கமலுக்கும் நடக்கிற ஃபைட்டு, சேசிங் ஃபைட்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஆனா படம் முக்கையானால அவங்களோட உழைப்பு எல்லாமே வீணா போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த நேபாளத்துல இருந்து வரக்கூடிய இரண்டாவது கெட்டப்ல வரக்கூடிய கமல்ஹாசன் வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. உதாரணமா நாம செத்துட்டோம் சொல்லி இந்த ஊர் நினைச்சிட்டு இருக்கு, நாம சிலவேத்தையெல்லாம் பழி வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லும் போது அவங்க எந்த மாதிரி மக்களோட மக்களா கலந்து யாருக்கும் டவுட் வராத மாதிரியான ஒரு கெட்டப்ல தானே வருவாங்க. எவ்வளவு பெரிய கூட்டத்தில் விட்டாலும் அந்த கெட்டப்ல அவரை பார்த்தாலே ஏதோ புள்ள பிடிக்கிறவன மாதிரி சாக்கு போக்கான மாதிரி தனியா தெரிவாரு. அந்த கெட்டப்ல வந்துட்டு அபிராமி ஐயோ இவரை காணாம இவரை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்கிற வருத்தத்துல திருச்செந்தூர்ல கோயிலுக்கு பக்கத்துல கடற்கரையில அப்படியே காவி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பழசையெல்லாம் மறந்து ஒரு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி போய் மட்டும் ஜீவா என்ன மறந்துட்டியா, என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் உன்னோட சக்தி வேலைன்னு சொல்லிட்டு பின்னாடி உருகி பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த சீன் பாக்குறதுக்கு செம மொக்கையா இருக்கும், தேவையில்லாத சீன். அந்த சீன் வந்து பாக்குறவங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது, கமல் மேல எந்த ஒரு பரிதாபத்தையும் ஏற்படுத்தாது. கமல் பின்னாடி போய் மட்டும் அபிராமி கிட்ட ஜீவான்னு சொல்லிட்டு இந்த மூன்றாம் பிறை கமல் வந்து எப்படி ஸ்ரீதேவிக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி பழச ஞாபகம் பார்ப்பாரு, அந்த மாதிரி என்ன பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தியேட்டர்ல எப்பான்னு சொல்லி சரியான கடுப்பாகிறாங்க. கடைசியில கமல் பாப்பாரு, என்ன சொன்னாலும் இவளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப இருக்கவே இருக்கு ஜம்முன்னு கும்முன்னு நமக்கு செகண்டே அங்க போயிட வேண்டியதான் சொல்லிட்டு நேரா திரிஷா கிட்ட போவாரு. திரிஷாவை வந்து இவர் எப்படி வச்சிருக்காரு, எதாச்சும் ஒரு பாருக்கு போனோம், அங்க டான்ஸ் ஆடி இருக்கிற பொண்ணு காப்பாற்ற சொல்லிச்சு, ஒரு அமௌண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்து தனியா வச்சிருக்கோம், அப்பப்போ போய் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாக்குல தானே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. ஆனா கமல் அங்கேயும் போய் அப்படியே குடும்பத்தோட சேர்த்து எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து கட்டி வச்சு இவரு பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்டாட்டியை பார்த்து எப்படி ஃபீலிங் ஆவாரு அதே மாதிரி ஃபீலிங் ஆயிட்டு இருப்பாரு. என்னையா லாஜிக் இது. விண்வெளி நாயகாங்கிற பாட்டு ஆடியோவை கேட்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓப்பனிங்ல சுருதி விண்வெளி நாயகா சொல்லி இழுக்கும் போதும் கூட நமக்கு ஆகா இது என்னது, சுருதியோட வாய்ஸே நமக்கு செட் ஆகாது, இந்த பாட்டு நல்லா இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ஒரு 10 செகண்ட் கடந்ததுக்கு அப்புறமா பார்த்தானாக்கா அந்த பாட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆகா இந்த பாட்டாச்சு படத்துல வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா இருக்கும்போது பார்த்தானாக்கா கடைசியில இந்த படத்துல கமல் எதிரிகள் எல்லாம் பழி வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி அபிராமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு மாதிரி மறதியாகி இவர் யாருன்னே திரும்ப சொல்லியும் புரியாத மாதிரி ஒரு மனநிலைக்கு போய் ஒரு வித்தியாசமான நோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தன்னுடைய கணவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய விவசாய பண்ணையில நிறைய வேலையாட்களை எல்லாம் வச்சுட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க தினக்கூலி வேலைக்கு, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு விவசாய வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல குரூப்ல டூப்பா ஒரு ஆளா நம்ம கமல் போயிருப்பாரு. போய் அங்க போய் அபிராமிக்கு தெரியாமையே அங்க வேலை செஞ்சுக்கிட்டு அபிராமியை பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ கடைசியில் இந்த கிளைமாக்ஸ்ல அவர் இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடியை போட்டு அப்படியே போவார். விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பாட்டோட ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணி படத்தோட டைட்டில் கார்டு முடியும் போது அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க. விண்வெளி நாயகாவுக்கும் வயல்ல விவசாயத்துல அந்த களையெல்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கமலுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏன் வயல்வெளி நாயகான்னு அந்த பாட்டை மாத்தி இருந்தாலும் கூட ஓகே, வயல்ல வச்சு அந்த நாயகன் கரையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, அதனால வயல்வெளி நாயகான்னு சொல்றாங்கன்னு சொல்லிக்கலாம். விண்வெளி நாயகாங்கிற வார்த்தையவே அசிங்கப்படுத்தி விட்டாங்க. படம் முடியும் போது 2:30 மணி எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நாங்க தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தானாக்கா தியேட்டர்ல இருக்கிற எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்கு ரிசல்ட் தெரியல பாருங்க, எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. நாங்க படத்துக்கு போகும்போது எங்க கூட வந்த 2 பசங்களே ஐயோ படம் மொக்காங்கிறாங்க, 250 ரூபாய் டிக்கெட் காசு போனா பரவாயில்ல, நாங்க வரல, நான் காசு வேணா கொடுத்துறேன் என்னை விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை நிம்மதியாக தூங்கிட்டாங்க. நான் சரி ஓகே 2 சீட்டு காலியா இருக்குன்னு சொல்லி பார்த்தானாக்கா தியேட்டர்ல பாதி சீட்டு காலியா இருக்கு. ஏன்னு கேட்டா எல்லாமே காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து புக் பண்ணவங்க தான். டிக்கெட்டை கேன்சல் பண்றதுக்குண்டான ஆப்ஷன் அந்த தியேட்டர்ல கிடையாது. காசு போனாலும் பரவாயில்லடா, எங்களுக்கு நேரம் முக்கியம், தூக்கம் முக்கியங்கிற மாதிரி எல்லாமே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க தான் போய் லொல்லு சபால எப்படி ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது செமையா ஜோக்கா இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு சீனை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். அந்த வகையில இந்த மாதிரி ஒரு லொல்லு சபா எஃபெக்ட்ல ஒரு படத்தை கொடுத்து எங்களை எல்லாம் வயிறு வலிக்க சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி வித்தியாசமான மசாலா படங்களை எல்லாம் ரோஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்குவீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.